வணக்கம். இன்னைக்கு ஒசூர் தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரியல் சிட்டியா இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒசூர்ல 500க்கும் மேற்பட்ட பெரிய இண்டஸ்ட்ரீஸும், 3000க்கும் மேற்பட்ட சிறு குறு தொழில் நிறுவனங்களும் ஒசூர்ல லொகேட் ஆயிருக்கு. அதுலயும் குறிப்பா டாடா எலக்ட்ரானிக்ஸ், ஓலா, ஏத்தர், சிம்பிள் எனர்ஜி, டிவிஎஸ் மோட்டார்ஸ், டைட்டன், கேட்டர்பில்லர் மாதிரி பல முக்கியமான நிறுவனங்கள் ஒசூர்ல லொகேட் ஆயிருக்கு. சோ ஒசூருடைய அந்த தொழில் வளர்ச்சியை கருத்துல கொண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒசூர்ல ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை பில்ட் பண்ண முடிவெடுத்திருக்காங்க. அதன்படி கடந்த 27 ஜூன் 2024 ஆண்டு நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு. அதாவது ஒசூர்ல 2000 ஏக்கர் பரப்பளவுல ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை அமைக்க போறதா அறிவிச்சிருந்தாரு. அதன்படி இந்த ஒரு ஏர்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜா 3 கோடி பேசஞ்சர்ஸ் இந்த ஒரு ஏர்போர்ட் மூலமா பயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்காண்டி 5 லொகேஷன்ஸ் சூஸ் பண்ணியிருந்தாங்க. சோ ஒன்னு ஒசூர்ல இப்ப இருக்கிற ஏர் ஸ்ட்ரிப், அப்புறம் அந்த ஏர் ஸ்ட்ரிப் உடைய சவுத் சைடு, அப்புறம் தொகரை அகாரம் வில்லேஜ், அப்புறம் ஒசூர் ஏர் ஸ்ட்ரிப்ல இருந்து 27 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சோழங்கிரி வில்லேஜுக்கு பக்கத்துல, அப்புறம் தசாப்பள்ளி அப்படின்ற எந்த 5 லொகேஷன்ஸ் சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல இப்ப ரீசெண்டா இதுல 2 லொகேஷன்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒன்னு பெலகொண்டாபள்ளி வில்லேஜ், அப்புறம் இன்னொன்னு தொகரை அகாரம் வில்லேஜ். சோ இப்ப இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய ஒரு முக்கியமான பிரச்சனையா என்ன இருக்கு அப்படின்னா, நான் முதல்லயே சொன்ன மாதிரி பெங்களூர்ல இருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஒரு முக்கியமான நகரமா ஒசூர் இருக்கு. 2004 ஆண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனும் பெங்களூரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லிமிடெடும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, பெங்களூர்ல உள்ள கெம்பகுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து 150 கிலோமீட்டர் தூரத்துக்கு எந்த ஒரு ஏர்போர்ட்டுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க. சோ இந்த ஒரு அக்ரிமெண்ட் வரும் 2033 மே மாசம் வரைக்கும் போடப்பட்டிருக்கு. இருந்தாலும் தமிழ்நாடு அரசு இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை கொண்டு வரதுக்கு ரொம்பவே முனைப்பா இருக்காங்க. சோ அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுல சென்னைக்கு அடுத்தபடி உள்ள பெரிய ஏர்போர்ட் அப்படின்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட் தான். இந்த ஏர்போர்ட்ல ஒரு நாளைக்கு ஆவரேஜா 28 டொமஸ்டிக் பிளைட்ஸ் அப்படின்றது டேக் ஆஃப் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஏர்போர்ட் மூலமா மட்டுமே ஒரு நாளைக்கு ஆவரேஜா 9400ல இருந்து 10,000 பேசஞ்சர்ஸ் வரைக்கும் பயணம் செய்றாங்க. சோ இப்படி இந்த ஒரு ஏர்போர்ட்ல நாளுக்கு நாள் பேசஞ்சர்ஸ் உடைய எண்ணிக்கை அப்படின்றது அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்றத கருத்துல கொண்டுதான் ரொம்ப வருஷமாவே கோயம்புத்தூர் ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட் அப்படின்றது பேசப்பட்டுட்டே இருந்துச்சு. சோ இப்போ இந்த ஒரு ஏர்போர்ட் உடைய எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட் அப்படின்றது விரைவில் தொடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி இந்த ஒரு ஏர்போர்ட் உடைய எக்ஸ்பான்ஷனுக்காண்டி 632.95 ஏக்கர் அளவிலான நிலப்பரப்பு அப்படின்றது இருகூர், நீலாம்பூர், களப்பட்டி, சிங்காநல்லூர், உப்புளிப்பாளையம் வில்லேஜஸ்னு 632.95 ஏக்கர் நிலப்பரப்பு அப்படின்றது இந்த இடங்கள்ல இருந்து கையகப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி இந்த ஒரு விமான நிலைய விரிவாக்கத்துக்காண்டி ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய 632.95 ஏக்கர் நிலப்பரப்புக்குள்ள 148.39 ஏக்கர் அளவிலான நிலப்பரப்பு அப்படின்றது டிஃபென்ஸ்காண்டி ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்படி இந்த ஒரு எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்டின் படி ஏற்கனவே இந்த ஏர்போர்ட்ல இருக்கிற ரன்வேவை எக்ஸ்டெண்ட் பண்றதோட சேர்த்து புதுசா ஒரு டெர்மினல் பில்டிங், அப்புறம் ஒரு அப்ரோச் ரோடு, பேரலல் டாக்ஸிவே, அப்புறம் 2 பார்க்கிங் பேஸ், இதோட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான மத்த அம்யூனிட்டிஸ் அப்படின்னு இந்த ஒரு கோயம்புத்தூர் ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட் அப்படின்றது நடக்கவிருக்கு. சோ இத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ see you next video. Until signing off by Sabari Karthik.